நடிகை சமந்தா மற்றும் நாகசைதன்யா இருவரும் பல வருடங்களாக காதலித்து வந்தனர். தொடர்ந்து குடும்பத்தினர் சம்மதத்துடன் திருமணமும் செய்து கொண்டனர். ஆனால் 4 வருடங்களில் திருமணத்தை முறித்துக் கொண்டு விவாகரத்து பெற்றுக் கொண்டனர். அதற்கான காரணம் என்ன என்பதை அவர்கள் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை என்றாலும் பேட்டிகளில் மனக்கசப்புடன் பேசியுள்ளனர். சமீபத்தில் நடிகை சமந்தா விவாகரத்து குறித்து சர்ச்சையாக பேசிய தெலங்கானா அமைச்சர் சுரேகா, நாகசைதன்யா சமந்தா விவாகரத்துக்கு முன்னாள் அமைச்சர் KT ராமாராவ் தான் காரணம் என்று கூறியிருந்தார். இந்த கருத்துக்கு நாகார்ஜுனா குடும்பத்தினர், சமந்தா, நாகசைதன்யா ஆகியோர் கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தனர். இந்த விவாகரத்தின் போதுதான் சமந்தா ரியாக்ட் காட்டியிருந்தார். இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி நாகசைதன்யா நடிகை சோபிதா தூலிபாலாவை திருமணம் செய்தார். ஹைதராபாத்தில் இவர்களின் திருமணம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. திருமணத்தை முன்னிட்டு நடிகர் நாகார்ஜுனா திருமண பரிசாக 2.50 கோடி மதிப்புள்ள லெக்சஸ் காரை வழங்கினார். இந்த நிலையில் நாகசைதன்யாவுக்கு திருமணம் நடந்த சமயத்தில் நடிகை சமந்தா இன்ஸ்டா பக்கத்தில் ஒரு படத்தை வெளியிட்டிருந்தார். அதில் தனது செல்ல நாயான ஷஷாவுடன் சமந்தா இருக்கிறார். கேப்ஷனாக ஷஷா லவ் போல வேறு எந்த லவ்வும் இல்லை என்று கொடுத்துள்ளார். நாகசைதன்யாவை மறைமுகமாக தாக்கிதான் சமந்தா இந்த பதிவை போட்டுள்ளதாக ரசிகர்கள் கூறுகின்றனர்.